இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஹைவே ரோட்ல மஸ்க்மெலான் வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோட்ல இவங்களுக்கு துணையா இருக்க ஒரே விஷயம் இவங்களோட ரேடியோ மட்டும்தான். ஹைவேல வந்த ஒருத்தன் மஸ்க்மெலான் வாங்குறதுக்காக கார் நிறுத்திருக்க மாட்டான். அங்க ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்து இருக்கேன்றதுனால காரையும் நிறுத்த சொல்லியிருப்பான். காரை ரிவர்ஸ்ல எடுத்து இந்த பொண்ணு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கா. இங்க எதனா ஷார்ட்கட் ரூட் இருக்கான்னு சொல்லி இந்த பொண்ணுகிட்டயும் கேக்குறான். இங்க எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது, ஸ்ட்ரைட்டா நீங்க டோல்கேட் தான் போகணும்னு இவங்களும் சொல்றாங்க. சரி மஸ்க்மெலான் என்ன ரேட்னு சொல்லி இவனும் கேக்குறான். 1.10 ரூபான்னு அவங்களும் சொல்றாங்க. எனக்கு ரெண்டுமே வேணும்னு சொல்லி ஒரு மாதிரி டபுள் மீனிங்கா இவனும் கேக்குறான். இத புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி முறையிறாங்க. அவனும் அங்க இருந்து சைலண்டா போயிடுறான். அந்த கேலண்டர் ஷீட்ல இவங்க இன்டு பண்றாங்க. வியாபாரம் ஆகாத டேட்டை இவங்க மார்க் பண்ணி வைக்கல. எந்த டேட் எல்லாம் இவங்க யாராச்சும் தவங்க ஒரு மாதிரி பேசிட்டு போறாங்களோ அந்த விஷயத்துக்காக தான் இவங்க அந்த மார்க்கே பண்ணி வைக்கிறாங்க. இவங்களும் ஒரு 2-3 நாளைக்கு கடை போடாம இருக்காங்க. திடீர்னு ஒரு கார் காரணம் வந்து நிறுத்துறான். மஸ்க்மெலான் என்ன ரேட்னு சொல்லி கேக்குறான். இவங்களும் 1.10 ரூபான்னு சொல்றாங்க. எனக்கு ரெண்டுமே வேணும்னு சொல்லி இவனும் ஒரு மாதிரியே தான் பேசுறான். இவங்களும் பழத்தை குத்துட்டு காசு வாங்குறதுக்காக கை நீட்டுறாங்க. இவங்களோட கையை அவன் புடிச்சிக்கிறான். நீங்க டாக்டர்னு சொல்லி இந்த பொண்ணு கேக்குறான். அவனும் ஆமான்னு சொல்றான். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, என்னோட வீடு வரைக்கும் வரீங்களான்னு சொல்லி இந்த பொண்ணு கேக்குறா. அதுக்கு தான் நானும் காத்துருக்கிறேன், வண்டியில ஏறுன்னு சொல்லிட்டு இவனும் அந்த பொண்ணை கூட்டு போயினே இருக்கான். இந்த பொண்ணோட வீட்டு வாசலாண்ட வண்டியை நிறுத்திட்டு நான் உள்ள போறேன், பின்னாடியே வந்துருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இவனும் டேஷ்போர்ட்ல வச்சிருக்கிற காண்டத்தை தின்னு ரொம்ப எக்ஸைட்மென்ட்டாவே உள்ள போறான். என்கிட்டயே வட அவன் வேலையை காட்டுன்னு சொல்லி கட்டையத்து மண்ட மேலே வச்சுட்டு இவன் கையை காலெல்லாம் கட்டி போட்டுறாங்க. இவன் கண்ணு மூச்சு பாக்குறான். இந்த பொண்ணு உட்காந்து ஒருத்தனோட கையை வெட்டி நிக்கிறா. 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை இந்த வீட்டு உள்ள வச்சுதான் ரேப் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த பொண்ணு எவ்வளவு கத்தி பார்த்திருப்பாங்க. வெளியில இருந்து யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு கிட்ட யாரெல்லாம் தப்பா நடந்துக்கினாங்களோ அவங்க எல்லாருமே கொண்டு இந்த பில்டிங்கே அவங்க எடுத்துக்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட யாரெல்லாம் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்களோ அவங்க எல்லாம் இந்த வீட்டு உள்ள வச்சுதான் காலி பண்ணே வந்து நிக்கிறாங்க. நீ என்ன கத்தனாலும் வெளியே யாருக்கும் கேட்காது, இன்னைக்கு உன் கதையை முடியதாண்டா போறன்னு சொல்லிட்டு பேண்ட கழட்டி பட்டுன்னு வெட்டிடுறாங்க. மறுநாள் கேலண்டருக்கு ஒரு இன்ட போட்டு வழக்கம் போல இவங்க வேலையும் பார்த்து நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து நிக்குது. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.